ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோ பண்ண போகிறோம். என்ன வீடியோனா பேய் ப்ராங்க்கு தான். எனக்கு பேய் பிடிச்சிட்ட மாதிரி நான் ப்ராங்க் பண்ண போகிறேன். நான் பேய் பிடிச்ச மாதிரி ப்ராங்க் பண்ணுறது வைஷுக்கும் திக்விக்கும் மட்டும்தான் தெரியும். அத்தர்வாக்கும் சோட்டுக்கும் தெரியாது. அவங்களுக்கு நான் பயம் காமிக்க போகிறேன். எனக்கு பேய் பிடிச்சிட்ட மாதிரி பாருங்கள், அவங்க எப்படி பயப்படுறாங்கன்ட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டார்டிங்கில் எனக்கு ப்ராங்க் பண்ணும்போது சிரிப்பாக வந்துட்டே இருந்துச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வருது. சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோசரம் நான் மூடி கீழே பண்ணிக்கணும், மூஞ்சி மூடிக்கணும், கண்ணு முடின்னு என்னென்னவோ ட்ரை பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணேன். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன வயசுக்கு டிவியில் ஜாஸ்தி பாட்டு ரொம்ப நேரம் போடாத, ஒரு 1 மினிட்ஸ் இல்லை 2 மினிட்ஸ் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலன்னா வீடியோக்கு காப்பிரைட் வீடியோ வந்துடும் சொன்னேன். அதை கேட்காம நான் கண்ணில் ஆக்ஷன் பண்ணினேன். என் ஆக்ஷன் பார்க்காம பாட்டு போட்டுட்டு டான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுல திக்வி வேறு கூட சேர்த்துக்கணும் டான்ஸ் ஆடிருக்கு. சோட்டுவும் அத்தரவை பயந்துக்கன்னு ரூம் உள்ளே போயிட்டாங்களா. அவங்களுக்கு நான் ஆக்ஷன் பண்ணியிருக்கிற கண்ணில் ஆக்ஷன் பண்ணியிருக்கிற அவங்க 2 பேரும் கூட்டின்னு இங்கே இது கேமரா உள்ளே கூட்டிட்டுமா இல்லை அவங்க தெரிய மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமேட்டு தான் கொஞ்சம் நேரம் விட்டு புரிஞ்சுக்கின்னு அப்புறம் தான் கூட்டின்னு வந்தாங்க 2 பேரையும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் ஏதாவது என்ன தெரியாத ஏதாவது பேசுனா மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வைஷு அவங்க 2 பேரை கூட்டின்னு வரதுக்கு திக்வி அவங்க 2 பேரை கூட்டின்னு வர போயிட்டுருக்கேன். அவங்க 2 பேரும் ஆல்ரெடி அழுவுறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போனா இன்னும் ஜோராக அழுதுட்டு இருந்தான். இல்லை என்ன காமெடினா சோட்டு என்னை பார்த்து அழுவுறது. அதுதான் காமெடியாக இருக்கும் பாருங்கள். அமுக டுமுக அமால் டுமால். நான் உன்னை போடாதன்னு சொன்னேன். என்ன போட்ட எனக்கு பிடிக்கல. நான் போடுவேன். ஹலோ சும்மா போடுவேன். நான் ஆடுவேன். நீ ஆடுறன்னு இப்போ ரோட்ல இருக்கும். ரோட்ல கப்பை கட்டி வச்சுக்கிறாங்க. எங்க அப்பா டாடா பிர்லா அது மட்டும் ரூம்ல இருந்தா கமெண்ட் கேட்காத. ஏய் வை புரே. ஏய் போடு லகலகா நான் அங்கற அப்படியே. அது மூணு. ஏய் நை சுன்கே பாக்கறேனா உனக்கு. उनके ना उन कुड़िया ना नांगा उठ्रो मुड़ी माते அது பிடிக்கல. அது பிடிக்கல. ஏய் பாட்டியா அதன்னு சொல்லி போடாத. என் தலை நோவு சும்மாது. நான் பாட்டு போடுறேன். போடாதன்னு சொன்னேன். நான் போடுறேன். போட்டனா நீ நம்ம அப்பதான் ஏதோ ஒரு மாதிரியே இருக்கற நீ தெரிஞ்சிச்சு ஏதோ ஆயிட்டு உனக்கு நீ என்னாச்சு உனக்கு? ஏய் என்ன கபிலானி பண்ணிருக்கற ஷானேதி का பசங்களோட சும்மா ஆக்டிங்லாம் போட்டு பாரு சரியா? ஆக்டிங்லாம் போட்டினா சத்தியமா நான் திட்டிர ஷானேதி பிராங்க் நீ ஏய் மூடி போதோ. ஏனா உனக்கு தலைவாசம் நாங்க என்ன பண்ணோம்? டிங்கோயா போடாத. மாசி மாசோ கொல்லையிடத்தாயே ஓடி வாடி எங்காலம்
பத்துறியா அது போற மாதிரி பண்ணாத ஏன்னா பேசுறேன்னு கொஞ்சம் புரிஞ்சு பேசுறேன்னா பேசுறீங்க அது போவாது அது போறதுன்னா என்ன போவது அது புரியல எது புரியல அது புரியல வேற போடு சரி நான் பேய் பிக்சர் தான் பார்க்கணும் நீ எந்த பிக்சர் பார்க்காத யா நீ நான் இப்படி பேசிட்டு இருக்கியோ எனக்கு வந்து ஏய் அது நம்ம இஷ்டம் ஓகே பார்க்கறதோ பார்க்காததோ யாரும் சொன்னாலாம் கூடாது போடாத 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 ஆஃப் பண்ணு ஜல்தி ஆஃப் பண்ணுமா ஆஃப் பண்ணு ஆஃப் பண்ணுமா சரி என்னாயிடுச்சுமா உனக்கு நீ சொல்லுமா யாருமா நீ சொல்லு என்னாயிடுச்சு உனக்கு ஏன்னா இன்னைக்கு வித்தியாசமா நடந்திருக்கிறேன்னு தெரியல ஆமா அது தெரிஞ்ச விஷயம் தலை வலிக்கு தலை என்ன ஆயிடுச்சு தலைக்கு ரத்தம் வருதா எங்க ரத்தம் வருது எங்க கட்டு இதோ கொலை பண்றாங்களா ஏய் நீ யாரு நீ ஏய் ரத்தம்லாம் இந்த சனது ப்ளீஸ் சனது பசங்கலாம் இருக்கறாங்க சனது இதெல்லாம் பண்ணாத நீ வலிக்குது சாலியத்தி ஏன் சரி உனக்கு எப்படி தெரிஞ்சுச்சு சொல்லு நான் கேட்டேன் சரி யாருமா நீ ஏய் சரி போ சாமி போட்டா இருந்தா அதிகமா எனக்கு தெரியாது அது என்ன பண்ணிச்சுனா அது என்ன பண்ணேன்னு இங்க பாரு நீங்க ரத்தம் ஏய் என்னத தள்ளிட்டு சாவடிச்சிட்டு நீங்க பாரு என்ன சொல்றான் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க சாலி நான் சாலி இல்ல பின்னடா என் பேர் பூஜா பூஜாவா இங்க பாரு இங்க ரத்தம் வருதுங்க பாத்த சிப்பு வருது பால் ஜல்தி என்ன பால் சிரிச்சாக்க எனக்கு கோவம் வரும் அவங்க அல்வாதன்னு சொல்லி எனக்கு தலை வலிக்குது சொல்லு கேச்சா எனக்கு தலை வலிக்குது அவங்க அல்வா சொல்லு கேச்சா பரமதா அல்வா அதுதான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் எனக்கு ரத்தம் வந்துருக்குது ஷாலினி பண்ணாத ஷாலினி நான் வலியில இருக்கிறேன் என்ன சொல்ல பண்ணாதையும் ஷாலினி அதெல்லாம் பண்ணாத ஷாலினி நான் வந்து ஒரு நாள் தான் ஆச்சு சரி நீ உன் பேர் என்ன நான் சொன்னது என் பேர் பூஜா பூஜா சரி நீங்க எந்த ஊர் அக்கா அக்காவா ஆண்டியா நீங்க கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு கொல்ல இல்லையா எப்படி கட்டிங்க எனக்கு தெரிஞ்ச புதுசு தள்ளி தள்ளி யாரு என் மாமியாரே நீங்க குஷன் தெரியுமா புதுசை பெற்று சொல்ல மாட்டியா உங்க மாமியார் பேரு சரி அவங்களை நான் சாவடிக்கணும் அதுக்கு என் அத்தி மேல வந்து என்ன பண்ணிக்கிற அவங்க சாவடிக்கு இந்த பொண்ணு வேணுமா அம்மா அவோ 2 பசங்களுக்கு அம்மா ஓகேயா புரிஞ்சுக்கோ உनको கொல்ல இருந்துச்சுன்னா உनको அந்த வலி புரியும் சரியா நான் என்ன பண்ண முடியாதுன்னா அவங்க மேல நீ வந்து பசிக்கோ அவங்க மேல ஆமா நீ எப்படி வந்து அவங்க மேல நீ சொல்லு சரி அந்த பொண்ணு சிக்கன் வாங்கிறதுக்கு போச்சுல ஆமா அந்த பொண்ணு டேட் ஆயிடுச்சு அந்த கறி வரிசை அவ கூட வந்தியா நேற்று நான் ஒரு முறை நீ ஏன் வெளியே காமிச்சல இப்போ சாமி பாட்டு போட்டுருந்தாங்க தான் நான் வெளியே வந்தேன் ஐயோ என்னதான் ஆச்சோ உங்களை நான் இந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணின்னு இருக்கேன் எந்த வீடு
அதான் இந்த கேம்ல யாரோ பொண்ணு சாவச்சாங்கன்னு சொல்லிட்டு எங்க அத்தி காட்டுறாடா நீயா அங்க வரவே கிட்டது அந்த பொண்ணு வர அதுதான் என்ன பண்ண மாதிரி சொல்லு. எனக்கு அதுதான் பிடிக்காது. அதுதான் என்ன பண்ணுவேன் அதுதான் அப்புறம் பாரு நேரம் பண்றேன். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு தள்ளும் போது எனக்கு மண்டையில் அடிப்பட்டு தான் நான் கொடுத்தேன். ஓ யாரும் வெளியே போகக்கூடாது. பூஜாக்கா கண்குடியே பேசுறாங்க. பூஜாக்கா 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 சொல்லுடே. பூஜாக்கா உங்க ஹஸ்பண்ட் ஏன்னா பூஜாக்கா உங்க வீட்டுல தள்ளாமோ சொத்தா என்ன சொத்து? எங்க அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு சொத்து நகை என்ன பிடிக்கணும் பண்ணி என்ன கிணத்துல தண்ணி கொண்டு வைக்கும்போது தள்ளி எனக்கு அவசியம். இந்த பொண்ணு எங்கன்னா பாக்குறியா? பக்கம் பாக்குது பாக்குறீங்களா? பையனு பையனா பாக்குறியா? வந்துக்கிறானா அவன் வீட்டுல? அந்த பக்கம் டியூஷன் அவங்க ஒரு வீடு இருக்குயா காலேஜ் அந்த வீட்டுக்கு போவீங்க. அந்த வீட்டுக்கு இந்த பையன் வாயாலே நிறைய இருந்தாங்க அந்த வீட்டுக்கு வர சொல்லுங்க. இதே டைம் இந்த பையன் மேலே அந்த பொண்ணு மேலே வர ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த காயத்தினால நான் வர முடியாது. இந்த பொண்ணுக்கு எந்த தாயத்தும் போடாம இருக்கா அது மாதிரி. நீ என்ன பிக்சர் சொல்லு அவளுக்கும் லைஃப் எனக்கு என் மாமியார் என் புருஷனை கொலை பண்ணிட்டு நான் சொல்றதுக்கு என்ன புரிஞ்சுக்கோ. அவங்க கொலை பண்ணிட்டு நான் யா கொலை பண்ணிட்டு அத்தை மேல வரதுக்கா? வந்த பேர் வராது. எப்படி வராதுன்னு நீ சொல்ற? கொலை பண்ணிட்டு நான் அதுக்கு யாரும் கொலை உங்க மாமனார் அவங்கள எங்க அத்தை எதனா முடிச்சுட்டு எதனா பிரச்சனை ஆச்சுன்னா எங்க வீட்டுல பிரச்சனை வராது. நான் பார்க்கணும். நீ பாத்துக்கியா? நானா சொல்றது கேட்டுருக்காக்கா நீ போயிடு. இல்லை அதுல இருக்காது. நான் என்ன நான் அது பண்ற வரைக்கும் நான் என்னன்னு போக மாட்டியா? பூஜாக்கா நீ நினைப்பா பூஜாக்கா உனக்கா கொல்றேன்னுச்சுன்னா அந்த மாதிரி வீட்டுலலாம் அந்த மாதிரிலாம் போட சொல்லுவேன் சொல்லு. நான் என் வேலை பண்ற வரைக்கும் யாரும் எனக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா. கொஞ்சம் அந்த பாட்டை போடு. ஏய் ஏஞ்சி போய் பாரு. சிரிக்காது, எனக்கு பிடிக்காது. என்னை பார்த்து சிரிச்சு யாரும் பிடிக்காது. சிரிக்காது என்னை பற்றி தெரியாது. ஏய், என்னை வச்சு ஒண்ணு பூஜாக்கா காமெடி பண்ணலையே. சும்மா எப்படி வந்து பிரெட்டை தாக்கி போதும் என்று கோவத்தை வச்சோ. ஏய் நான் எப்படி தெரியாது உனக்கு? நீ எவ்வளவு தெரியாது எனக்கு வந்து பூந்துங்கிற அத்தை மேல நல்லா மற்ற மேல இருக்கும்போது மற்ற யார் யாரும் கூப்பிட்டு எந்த பேர் கூப்பிட்டு எல்லாம் தெரியும். சும்மா வந்து ஆழ்த்தினே சீலை போட்டு. சீனை போட்டுருக்காங்க. ஆமா யார் யாரா வந்தேடா பக்கத்துல என் பக்கத்துல வசீல் போடுறாங்க. சீன் போடுறியா? ஆமா உன் தலையில ரத்தம் நின்றுச்சா? இங்க வரட்டா? அம்மா அச்சிலேயே போற மாதிரி. ஆமா சிரிக்க கூடாது. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. மருந்து போல் வச்சோம். பால் எப்படி ரத்தம் வருதுன்னு அங்க போ அதான் வரோம்.
பூஜாக்கா ஏ பூஜாக்கா பூஜாக்கா சொல்லு வந்து போட்டு அத்தனை பேசி பூஜாக்கா என்னதோ பண்ணாது பூஜாக்கா நான் இப்பதான் சின்ன பொண்ணு பூஜாக்கா ஏதோ பண்ணாது நான் என்ன நீ உன் தங்கச்சியா நினைச்சுக்கோ சரியா அப்ப நான் இதில் பண்ண முடியாது. இல்ல பூஜாக்கா மான பூஜாக்கா அப்படிலாம் பண்ணாது என்னை விட்டுட்டா நான் சிலன்ட்டு என் வேலை பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். யாருக்கு சொல்ல இல்லடா அவங்க போகிற கட்டிட்டவங்க ஆ ஐயோ போயிட்டு புரி புரி பூஜாக்கா அப்படிலாம் பண்ணாத பூஜாக்கா அவங்க அழுகுறாங்க பூஜாக்கா இப்போ பிடிக்காது. அவங்க அழுகுறாங்க அது வந்து பிடிக்காது எனக்கு. இப்போ சொன்னேன் நீ நான் போக வரேன் மாட்டேன். வெளியோ வரல. வரல நான் நிஜமா வெளிய கத்துக்க பாக்குறேன் நான் போறதுக்கு வரல. நான் எப்படி கத்துக்கணும்னு எனக்கு சொல்லுடா தொட்டு பாரு. சொல்லுடா நான் மாட்டானே நல்லா முடிஞ்சது. ஆமா அக்கா அக்கா என்னதான் பண்ணா மஸ்டா வரேன் நான் ஒரு क्वेश्चन கேக்குறேன் அதுக்கு ஆன்சர் பண்ணு ஓகேயா நீ உன் பேரே பூஜான்னு இருக்குது பூஜான்ற பேர் ஒரு அழகான பேர் அப்ப நீ ஒரு அழகா எனக்கு வரும் உன்னை என்ன சாவச்சாங்க ஒரு சொத்து போச்சுக்கோம் அந்த சொத்தை வச்சு இப்போ அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அனுபவிச்சுங்க சந்தோஷமா இருக்கும். சொல்றேன் இல்லையா பூஜாக்கா உங்களுக்கு எனக்கு கல்யாணம் ஒரு மாதத்துக்கு தவறு. கல்யாணம் ஒரு மாசமா எங்க அப்பா அம்மா எல்லாம் தண்ணி எடுக்கும்போது நோம்பு எடுத்து விட்டுட்டு பேசிட்டு உங்க அப்பா அம்மா பேரு கோபுராதா அக்கா உங்க அப்பா அம்மா பேரு அது என்ன ஆ என்னை விட்டுட்டதான் நான் சிலந்து என் வேலை முடிச்சுட்டு போயிடுறேன். இதெல்லாம் செய்யணும் நான் விட்டுருமா பண்ணிக்கிறேன்னு நினைச்சு எனக்கு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு உண்மையில எதுவும் அனுக்குது எனக்கு பிடிக்கல அந்த பாட்டு கேட்க. நான் சாகும் போது அந்த சாமி எங்க போச்சு? நீ சாகும் போதா என்னை காப்பாத்துக்கு வரல அந்த சாமி. இன்னும் நான் எல்லாரும் சாமி சாமி கும்பிடுறீங்களே, ஆமா என்ன பண்ணுச்சு உங்களுக்கு எல்லாம்? ஐயோ மரியாதை என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அவங்க தள்ளி விட்டா சாமி என்ன பண்ணணும் உன்னை காப்பாற்றணும் சாமி என்ன சூப்பர் மேனா ஃபேர் மேனா உள்ள நான் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விரதம் இந்த பூஜை பண்ணேனே, அந்த பூஜைக்கு எந்த பலனும் இல்லாத போச்சு. ஆமா நான் என் அநியாயமா கொன்னவங்கள இன்னும் எதை பண்ணாதுப்பா. அவங்களுக்கு காவலுக்கு இருக்குது அந்த சாமி. அவங்க கொடுக்குதா அவங்களுக்கு தானே காவலா இருக்கு, அவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு. என்ன வீட்டுக்குள்ள வராத பண்ணி வச்சிருக்கு அந்த சாமி. இங்க வந்து பேசாது கேட்கல என்னது சாம்பார் ஆப்பு எனக்கு ஏதோ சொல்லுவா எனக்கு பேசுவாங்க கேட்கல எனக்கு. இங்க வா இங்க வர சொன்னேன். இங்க வா என்ன கொன்னாங்கள அப்ப நான் எவ்வளவு நோவு அனுபவிச்சிருப்பேன். அந்த நோவு அவங்களுக்கு தெரியாது. அல்வாதிப்பா அந்த சாமி காப்பாத்த வந்துச்சா? எல்லாம் சாமி சாமி கோயிலுக்கு போறீங்களே. இதுதான் பேசி யாராவது ஒழுங்கா வாங்கி தர என்ன சொல்லுங்க இந்த பொண்ணு மேல ஒரு ஆத்மா இருக்கு. இது எந்த பொண்ணு வேலை அந்த சின்ன பொண்ணு இவ்வளோ எல்லோ கலர் பொண்ணு வேலை ஒரு சின்ன பொண்ணு இருக்கு, அது தெரியாது எனக்கு அது. ஒரு சின்ன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு கூட ஒரு ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மாவை பார்த்து என்னக்கா நாய்க்கா குடிச்சிருக்கா நான் வந்து இப்போ
அந்த பொண்ணுக்கு ஒரு ஆத்மா இருக்கு. அவ கூப்பிட சாமிக்கு துணையா இருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த சாமி யாருக்கு துணையா இருக்காது. எல்லாரும் சாமி சாமின்னு போறீங்க. யாருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அது சாமி கும்பிட்டு சரி கூட்டாங்க சாமி கூட போகுதுதான். எப்படிக்கா பின்னாடி அவ பின்னாடி பேய் வந்துச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ஸ்கூல்ல இருந்து வரும்போது சார் எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு மாசம் போட்டு. ஒரு மாசமாவா? அதுக்கு என்னக்கா பண்ணும்? எப்படிக்கா போக வைக்கணும்? சின்ன பொண்ணு ஏய் பின்னாடி ஏதோ சின்ன பொண்ணு ஆத்மா அந்த ஸ்கூல்ல படிச்ச பொண்ணு இறந்து பொண்ணு பொண்ணுதான். அந்த பொண்ணு கூட அந்த பொண்ணு எப்பவுமே இருக்கும். யாக்கா போர்த்துனாங்களா? அந்த பொண்ணு ஒரே விஷயம். அதனால அந்த பொண்ணு எனக்கு அது துணையா அந்த பொண்ணு கூட்டிட்டு போகணும்னு பார்க்குறேன். கூட்டிட்டு போனாங்களா? என்னக்கா சொல்லுது? அந்த ஸ்கூல்ல போகணும். அவங்க ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு பார்த்து அந்த பொண்ணு இப்போ இந்த பொண்ணு கூட இருக்கு. இப்போ உள்ளதா? ஆமா. எங்கக்கா? அது பக்கத்துல அது பக்கத்துல காத்துல இருக்குது. யாருக்கு எனக்கு தெரியாது. நீங்க அதை கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சு பேசணும். கொஞ்சம் போக சொல்லுவோம். பாவம் சின்ன பொண்ணு கூட இருக்கலாம். கூப்பிட மாட்டேன். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஏன்னா சுத்திட்டு ஏன்னா சுத்திட்டு இருக்கீங்க. அவங்க கூப்பிடுறாங்க. அக்கா அந்த பேரை கொஞ்சம் முன்னாடி பேச காட்டுவோம். குச்சி எடுத்துன்னு போவோம். நீங்களும் ஒரு பேய் தானே? நான் சேர்த்து ஒரு மாசம் தான் ஆச்சு. அவசரத்து 10 வருஷம் ஆச்சு. அதனால எனக்கு நான் அதிகமாக கவர்த்துறேன். பொண்ணு பேரு சொல்லுக்கா? சொல்லுக்கா. தீபா. தீபா தீபா அந்த பொண்ணை விட்டுட்டு வா. என் பக்கத்துல வா. அந்த சின்ன பொண்ணை விட்டுடு. உனக்கு என்ன விட அதிக சக்தி இருக்கு எனக்கு தெரியும். வா தீபா, வா என் பக்கத்துல. அந்த பொண்ணை கூட்டணும். என்ன பண்ணக்கா? இங்கே உட்காரு. இங்கே டிகிரி இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. இந்த பொண்ணை விட்டுட்டு போ தீபா. அந்த பொண்ணை விட்டுட்டு போ. அச்ச முடியல தான். ஆமாங்களா? அக்கா சிசர் இல்லக்கா கட்டிக்குது. இந்த உச்சி முடி எடுத்து இன்னைக்கு நைட்டே நான் இதை கட் பண்ணி கொடுக்குறேன். ஒரு ஆலமரத்தில் போயிட்டு ஆணி அடிச்சுட்டு வருவீங்களா? 12 மணிக்குள்ள. ஆங்கா இந்த பொண்ணு கூட போகணும்.
கூட்டிட்டு போயிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு முட்டை ஒடிச்சு போட்டுட்டு வீட்டுக்கு உனக்கு வலியுது மல்லி துணி துணி இந்த பொண்ணு போட்டிருந்த துணி எல்லாமே எடுத்துட்டு போய் அங்கே வச்சுட்டு என் கூட வராதுன்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டு வரணும். அக்கா உங்களுக்கு ரத்தம் இருக்குமாக்கா? எனக்கு ரத்தம் இருக்குமாக்கா? எனக்கு ஒரு போலியும் ஒரு ஆடு ரசம் அக்கா நாங்கள் என்னக்கா போகிறது? நாங்கள் சின்ன பசங்கக்கா. நீங்கள் எப்போ வரீங்களோ நான் அப்போ தான் எனக்கு பொண்ணு ஒன்று போகிறேன். இந்தாங்கக்கா கட்டி. போயிட்டு தீபா மாதிரி போற ரோட்ல இந்த பையன் அக்கா உட்கார் அவங்க உட்கார எடுத்துக்கோங்க. அவங்க உட்காந்து உட்காரி அந்த அக்காக்கு போகிறேன் அவங்க பக்கத்தில் உட்காந்து பக்காரே அக்கா யாக்கா சிரிப்போ யாக்கா சிரிப்போ முட்டாப்பல ஏ மக்கட்ட 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. யார் பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். அவங்க சின்ன பசங்க எதை பண்ண மாட்டாங்க. சின்ன பசங்க எதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கடா சின்ன பசங்க. கட்டி கட்டி கீழே கட்டி கட்டி கீழே காலை வச்சா கால் கட்ட எடுத்து சாம்பார் அப்ப எனக்கு guys awaljan karang guys dekhi sats pala சரி கட் பண்ணு friends நாங்க ஃபைனலா வந்துட்டு முடிச்சிட்டோம். ஓகேயா இது வந்து செம்ம பயங்கரமாயிடுச்சு. இந்த prank வந்துட்டு யார் யாருக்கு தெரியும்னா எனக்கும் திக்விக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகே நாங்களும் தெரியாத மாதிரி அப்படி இப்படி எல்லாம் ஆக்டிங் பண்ணோம். சத்தியமா இன்னும் கூட அழுதுட்டு இருக்கா. நம்மளுக்கு அப்பவே தெரியாத நம்மளும் சொல்லிங்க சொல்லி உங்களுக்கு சாமி மாட்டிக்குது வீட்டுல சாமி எங்களுக்கு அப்பவே தெரியும் guys. so we are prank பண்ணிட்டோம். she is crying also. இதுதான் பூஜாவா மூஞ்சி. சரி சரி எங்க அத்தை எப்படி தெரியுமா கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றாங்க இட்ஸ் அ பிராங்க்ன்றாங்க. அவங்க ஒரே ஷாக் போஷா இல்லையாக்கா. செம்மையாக இருந்துச்சு கைஸ் இந்த ப்ராங்க். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் ப்ராங்க் பண்ணி முடிச்சுட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டோன்னு நினச்சேன். இவங்க மூச்சு பார்க்கறதே சிரிப்பு சிரிப்பாக வருது. அதனால என்ன பண்ணேன் கண்ணு முடிக்கணும் அவங்க மூச்சு பார்க்க முடியாது. பாருங்க கைஸ் அது பட்டலாம் வச்சு நீரா பட்டா பாருங்க மேலே மேலே இவனை பாருங்க. இங்க இவன் இன்னும் அழுதுனேக்கிறான். அழுது கண்ணால ரெட் ஆகிடுக்குது.
நான் நான் கத்தத்தை பார்த்துட்டு நிஜமால நினச்சிக்கிறேன். சவுண்ட் கம்மி பண்ண பேசுறது கேட்கலாம். இங்க பாருங்க, எனக்கு வந்துட்டு அத்தி வந்துட்டு ஏன்னு நான் நிஜமாவே வேண்டு எனக்கு பயம் வந்துச்சு. நிஜமா ஏறிச்சோன்னுட்டு நான் உட்காந்து ஏச்சு ஓடுறேன் சைடு ஷாலினேட் அந்த நான் வீடியோல காப்பிரைட் வந்துடும் சொல்லிட்டு பாட்டு ஆஃப் பண்ணின்னு இருக்கிறேன். இவங்க பாட்டு ஆஃப் பண்ண மாட்டேன்றாங்க. அதனால தான் சரி ஏச்சி கத்துற மதிட்டு அப்புறமா ஸோ ஃபைனல் நம்ம ப்ராங்க் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம குட்டி குழந்தை மொட்டை இவனுக்கு பள்ளி முடிச்சிட்டோம் கைஸ். ஸோ ஏன்னா இவங்க முன் பேக்கு பண்ணால் இவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆல்ரெடி நாங்கள் வந்து ப்ராங்க் பண்ணோம். அதில் வந்து வைஷுதா பேய் பிடிச்சிங்கிற மாதிரி ப்ராங்க் பண்ணிச்சு. அப்புறம் லாஸ்ட்டில் எங்கள் ஹஸ்பண்டு சென்டரில் மொக்க பண்ணி விட்டாங்களா. அந்த வீடியோ நல்லா வரல. நாங்கள் வந்து அந்த வீடியோ வந்து டிலேட் பண்ணிட்டோம். அதனால வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். இவங்க பண்ணாக்கா எப்படியோ கண்டுபிடிச்சிருவோம். அதனால சோட்டுக்கு வந்து நம்ம ஒரு ப்ராங்க் பண்ணோம். இவங்க வந்துட்டு பூஜாவா கைஸ் அது சோட்டு வந்துட்டு அக்கா உங்களுக்கு நடந்து தப்பு என்ன சொல்லிச்சு அக்கா சரி விட்டுரு அப்படியெல்லாம் பண்ணாத விட்டுரு சரி விட்டுருங்கக்கா அவங்களுக்கு அதே மாதிரி விடுங்கக்கா அப்படின்ட்டு அப்புறமா நான் என்ன பண்ணேன் இது அது கூட ஒரு பேய் இருக்குது. அது ஸ்கூலில் தான் அந்த அட்வைஸ் பொண்ணு தான் அது ஸ்கூல்லேருந்து அது கூடவே இருக்குது. எவ்வளோ ஒரு மாதமாக குதிச்சானா 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் போதக்காரி நீ இப்போதான் நானே பேசியிருந்தேன். அவளை வீடியோல அப்புறம் நான் சொன்னேடா அதுக்கு அது சொல்லுது அக்கா நான் வீடியோ கட் பண்ணிட்டு அக்கா நான் ஸ்கூல் போகிறதுக்கே பயமாக்குதுக்கா நீ சொன்னதெல்லாம் நிஜமா இல்லை. நான் சொன்னேன் உங்கள் ஸ்கூல் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் சும்மா வீடியோக்கோசம் சும்மா சொன்னேன்ட்டு வீடியோவில் அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் சொல்லிட்டு வந்துக்குது எங்கள் அக்கா அது யூடியூப் இருக்குது அதில் நான் வீடியோவில் வருவேன் பாருங்கன்ட்டு. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ப்ராங்க் ஆன வீடியோ பார்க்க போகிறாங்க. எப்படி இருக்கு அவங்க யாராவது சோட்டு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா சோட்டு ப்ராங்க் ஆயிருந்து எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸ்கூல்ல என்ன பேரு? நிதிஸ்ரீயா ஸ்கூல்ல நாங்கள் வந்து வீட்டில் சோட்டுன்னு கூப்பிடுவோம். சரி நிதிஸ்ரீ ஃப்ரெண்ட் யாராவது வீடியோ பார்க்குறது இருந்தாக்கா கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிதிஸ்ரீக்கோசரம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் போட்டுருங்க. கண்ணே ரெட் ஆயிடுக்குறீங்க பாருங்க. ஆமா நான் நிதிஸ்ரீ யாருன்னு சொல்ல மறந்துட்டல. என் தங்கச்சி தான் குட்டி தங்கச்சி எங்க சித்தி பொண்ணு. என்னோட அத்தை வேணும் இவ. அவளுக்கு நம்ம மாமியா மருமகோ. நான் உங்க பொண்ணு நான் எனக்கு சித்தி. எங்க ஃபேமிலில எல்லாத்துக்கும் நான் குட்டி தங்கச்சி. இவ வந்து என்னோட மருமகள் गाइस. மருமகள். இப்ப பட்ட சவுண்ட் வெளிய வந்து பாரு. அப்போ நான் சொல்லியிருந்தேன் வைஷு அது என்ன கத்து பார்த்துட்டு உள்ள ஓடிடும். அதை உள்ள ஓடாம இங்கே பிடிச்சி வச்சுக்கோ பிடிச்சி வச்சுக்க வைஷு அதை உள்ள ஓடாதேன்ட்டு. அது ஓடுது அது வைஷு புச்சி கூட்டாது இங்க உட்கார வை என்னை பார்த்து பயமாக்குதா அப்படின்னு ஜோரா கத்துனா எல்லாம் பயந்து செல்லன்ட்டு உட்காந்துட்டாங்க. எனக்கு வேற கல்விச்சு செம்மையா இருக்க போது நீங்க பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நீச்சல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. அப்புறம் உங்களுக்கு எதா பார்த்தா ரொம்ப பயோன்னு இன்னும் என்ன மாதிரி பிராங்க் எல்லாம் பண்ணலாம்னு கமெண்ட் பண்ணுங்க, ஐடியா கொடுங்க சரிங்களா. ஆனா என்ன வச்சு பிராங்க் பண்ணாதீங்க गाइस. அப்புறமா வந்து உங்களுக்கு எதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயோன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ஜோக்கர் பார்த்தா ரொம்ப பயம். எனக்கு பேய் பார்த்தா காந்தாரால ரொம்ப பயம். இதுவே பார்க்கிறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருக்குது. எவ்வளோ டைம் தெரியுமா? 1 மணி 12 மணி. எவ்வளோ 1 மணி இல்லை இது 12:40 கரெக்டாக டைமு நைட்டு. இவ்வளோ நேரத்துக்கு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு. நான் எங்கள் அம்மாட்ட பேசினேன் எனக்கு பயமாக்குது. இப்போ சரி சரி guys எல்லாருக்கும் பாய் பாய் டாடா குட் நைட். பை பை குட் நைட் லவ் யூ. இன்னும் அப்பனும் அந்த இதுலேருந்து வெளியே வரல. பயப்படுறான்.
இப்போ கூட அவன் நினைச்சிருக்கிறான் என் பூஜா கதை பேசுதான்னு. சரி சரி ஓகே பாய் எல்லாரும். சாமி ரூம்ல உட்கார்ந்து மாமா சாமி ரூம்ல உட்கார போய்க்குது. என் போது பாருங்க गाइस பாருங்க गाइस எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? गाइस நான் வந்து ரொம்பவே ஃபர்ஸ்ட் டைம் பிராங்க் பண்ணாங்களா உன்ன? ஃபர்ஸ்ட் டைம் பண்ணாங்க. நான் வந்து ரொம்பவே பயந்துட்டேன். அப்புறம் நான் நினைச்சிருக்கிறேன் சும்மா சொல்றாங்க தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிருந்தேன். சும்மா சொல்றாங்களாம். அப்புறம் தான் நிஜமா இருந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன் வைஷாக்கா கிட்ட டோர் ஓப்பன் பண்ணுக்கா, நான் போயிட்டு அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன்னா அக்கா உக்காரி வச்சிட்டாங்க. நான் ரொம்பவே பயந்துட்டேன். நான் மட்டும் ஓடிடுறேன், நீங்கள் மட்டும் இங்கே மாட்டிக்கோவா. அப்புறம் அப்போன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுந்துட்டேன். அதில் எங்களுக்கு மனசெல்லாம் ரொம்ப பேஜராகிடுச்சு. அப்புறம் இட் வாஸ் வெரி டேஞ்சர். நான் வேற இதில் வந்து அங்கே ஒரு பெரிய இது பாலடைஞ்ச வீடு இருக்கு. அது வந்து ரொம்ப நான் இங்கே வந்து ஒரு 3 வருஷம் போகுது. அந்த அப்பத்துலேருந்து அங்கே யாரும் போகிறதில்ல. ஒரு மாதிரி காடு மாதிரி ஏற்றிருக்கு. காம்பவுண்ட் கட்டிட்டுருக்குறாங்க பழைய வீடு. நான் சும்மா சொல்லின்னு இருந்தேன் அந்த வீட்டுக்கு போகலாம், இது கோஸ்ட் வீடியோ பண்ணல, பேய் இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம், நம்ம எல்லோரும் போகலான்ட்டு. அதுக்கு நான் வரமாட்டேன், நீங்கள் ஒண்டியே போயிட்டு வாங்க வந்துச்சு. அப்புறம் நீ ஒண்டியே என்ன பண்ண, எனக்கும் பயமாக இருக்குது, நான் இங்கே இருக்க மாட்டேன், நானும் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆல்ரெடி எனக்கு கோஸ்ட்னா ரொம்ப ரொம்ப பயம். அதெல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா அவ என்ன சொல்றா, நான் பட்டை வச்சுன்னு சாமி போட்டோ வச்சுன்னு வேணா வெளியே நிக்கிறேன், நீங்க மட்டும் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வாங்குவோம். நான் அது இன்னைக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்கோசரம் காலையிலேருந்து நாங்கள் அதுக்கு கோஸ்ட் வீடியோவே போட்டிருந்தோம். நிறைய சிம்பிளி சரத் வீடியோவே பார்த்துட்டு இருந்தோமா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோமா. கொஞ்சம் அதுக்கு பயம் வரட்டும். இப்போ நைட் பண்ணுறதுக்கு அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பாருங்க गाइस, இவங்க பண்ண பிராங்க்ல நிஜமா எத்தனை பேர் எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. இப்போ கொஞ்ச நேரம் பண்ணியிருந்தா பேட்லேயே உச்சப்பட்டுருக்கோம். அந்த டைம் பார்த்து இந்த திக்வி வேற நான் பேண்ட்ல உச்சா பண்ணிடுவேன்னு சொல்லிருந்தேன். இல்ல நான் பண்ணிடுவேன் நீ தானே சொல்லிருந்தீங்க. நல்லா இருந்துச்சுல்ல நீ கத்திங்க பயமாயிச்சு. அத்த ரூம்ல போய் அப்படி கத்துனால தான் இவங்க எல்லாம் நிஜமாலாம் நம்பினாங்க. இல்லை நம்பியிருக்க மாட்டாங்க. நீங்க வீடியோல பார்க்கறதுக்கு கூட ரியல் பூஜா எல்லாரும் பயந்துராதீங்க. ஆனா அது ரியல் பூஜா மாதிரி தான். நைட்க்கு வந்தாலும் வரும் ரியல் பூஜா. அதுக்கு பேயின்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் பயந்துடும் கைஸ். அந்த மாதிரி பொண்ணு இது. அதை கொஞ்சம் தைரியசாலி ஆக்கி விடணும் வீட்டுக்கு போகலாம். பாருங்க கைஸ், அம்மா என்ன இது பண்ணிட்டு என் அம்மா பண்ணுவாட்டோ இந்த மாதிரி பேயாடி நான் சாவறதுக்கு பதிலாக அப்படியே செத்துடலாம் கைஸ். என்ன வயசு கைஸ்? 10 வயசு அவ்வளோதான். 10 இல்ல 11 லெவல் இல்லை. அதுக்கே போத சும்மாரு. இப்போ நான் வாஷ்ரூம் போறது கூட ரொம்ப பயப்படுவேன் गाइस. அதெல்லாம் சொல்லு. நைட்ல பேண்ட்ல போய்டுவாங்க கூட சொல்லு. ஐயோ நோ गाइस, அந்த தப்பா மட்டும் நான் பண்ண மாட்டேன். இவரு அவங்க மம்மி பொறுக்கும் போதே சொல்லி கொடுத்து போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ பேசினா இங்கிலீஷ்ல தாமா கோ பேசணும்னு சொல்லிட்டு நான் அது இங்கிலீஷ்ல பேசுறா பாருங்க. சுகர் போடணுமா, சுகர் போடுங்க. இப்போ गाइस அந்த மிஸ்டேக் வந்து நான் பண்ண வச்சேன் गाइस. அப்படியே இங்கிலீஷ் காரரே. Yes guys, I am an English girl. இவனா அழுந்தியே. அதெல்லாம் நான் பிராங்க் பண்ணுங்க. ஐயோ எப்போ அந்த நைட் அந்த பூஜா நீ அந்த வீடியோல அந்த வீடியோ பார்த்துட்டு யார் பிராங்க்ல அழுதாங்கன்னு சொல்லுங்க. ஜாலியத்தி வேணும்ன்றா அந்த நைட் கான் பூஜா கா கூப்பிட்டு சொன்னது. இவ என்ன பண்றா பாக்க. ஐயோ சரி गाइस, டைம் ஆயிடுச்சு. 1 மணி ஆக போகுது. நாங்கள் லைவ்ன்ற வீடியோ பிடிச்சிக்கிறோம். பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. என்ன மாதிரி யாருமே பயப்படாதீங்க गाइस. இந்த மாதிரி யாருக்கு முடியும், நீ நிறைய பேர் பயந்துருவீங்க गाइस. இந்த மாதிரி ஓகே, வீடியோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுனாக்கா என்ன கொடுக்கலாம், என்ன கலர்? ஒயிட் என்னோட ஆக்டிங் பிடிச்சிருச்சுனா பர்பிள் கலர் ஹார்ட் சிம்பல் கொடுங்க. அப்போ நல்லது பிடிச்சிருந்துச்சுனாக்கா ப்ளூ கலர் ஹார்ட் கொடுங்க. நான் சிரிக்கிறது பிடிச்சிச்சுனா பர்பிள் ஹார்ட் கொடுங்க. நான் நடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சுனா ஒயிட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஓகே நான் பேயா நடிச்சிருந்து பிடிச்சிருந்துச்சுனாக்கா பிங்க் கலர் ஹார்ட் கொடுங்க. பாய் 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 பாய்.